நகை காணாமல் போன வழக்கில் போலீசார் ஏன் எஃப்ஐஆர் பதியவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நகை காணாமல் போன வழக்கில் ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நகை திருட்டு தொடர்பாக இளைஞர் அஜித்குமார் காவல் நிலையத்தில் மரணம் அடைந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கை சிபிஐ அல்லது உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளெட் ஆகியோர் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் இந்த வழக்கை உரிய முறையில் காவல்துறை விசாரிக்கவில்லை, மேலும் நகை காணாமல் போனது தொடர்பான வழக்கை முதலில் வழக்கு பதிவு செய்யப்படாமல் அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு மர்மமான முறையில் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். அவர்களை துன்புறுத்தி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை உரிய முறையில் காவல்துறை விசாரிக்கவில்லை. முதலில் இருந்தே குற்றவாளி என தீர்மானித்து அவரை விசாரித்ததாகவும், மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை காவல்துறை என்பது முழுமையாக சித்திரவதை செய்யும் நோக்கத்திலே செயல்பட்டதாகவும், மேலும் கைது செய்யப்பட்ட அஜித்குமாரின் உயிரிழந்து 48 மணி நேரத்திற்கு மேலாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யவில்லை எனவும், இதில் குற்றத்தில் ஈடுபட்டவர்களை பாதுகாக்கவே காவல்துறை முயற்சி செய்ததாகவும், எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும், மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு இடைக்காலமாக 20 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்து வாதிடப்பட்டது. மேலும் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும், அவர் குடும்பத்திடம் எந்த பழக்கம் தொடரக்கூடாது, சமரசமாக செல்ல வேண்டும் என கூறி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கை பொறுத்தவரை முதலில் நகை காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது, அதன் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை, அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என கேள்வி எழுப்பினார். மேலும் சிறப்பு படை எந்த அடிப்படையில் யார் சொல்லி இந்த வழக்கை கையில் எடுத்தார்கள், யார் இந்த வழக்கை ஒப்படைத்தார்கள், அவர்களுக்கு இந்த வழக்கை கையில் எடுக்க விசாரிக்க முடியுமா எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. உயர் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என முழுமையாக விவரங்களை மறைக்க கூடாது எனவும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி தெரிவித்திருக்கிறார். மேலும் திருட்டு வழக்கில் ஒரு நபரை விசாரணை என்று கூறிக்கொண்டு அவர்களை அடித்துக் கொள்ளலாமா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். புலனாய்வு செய்வதற்கு காவல்துறை நீங்கள் முழு உண்மையையும் சொல்ல மறுக்கிறீர்கள் எனவும் நீதிபதியும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் எஸ்பி வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார், இப்படி எல்லாரையும் வழக்கிலிருந்து விடுவிக்கிறீர்களா எனவும் நீதிபதியை கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை முதலில் நகை காணாமல் போன வழக்கில் ஏன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை, அவ்வாறு தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் இந்த வழக்கை எவ்வாறு நீங்கள் விசாரித்தீர்கள், அவ்வாறு விசாரிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது, உங்களுக்கு யாருடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த வழக்கை விசாரிக்க நீங்கள் முடிவு செய்தீர்கள் என்பது தொடர்பான விவரங்களை தெரிவிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ந்து வாதங்கள் நடைபெற்று வருகின்றது. யாருடைய உத்தரவின் பேரில் விசாரணை சிறப்பு படையிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று நீதிபதிகள் தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனந்த், தொடர்ந்து விரிவான விவரங்களை வழங்கலாம். இந்த வழக்கை பொறுத்தவரை சிறப்பு படை எதன் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரித்தது, அதாவது நகை காணாமல் போனது தொடர்பான வழக்கை சிறப்பு படை ஏன் விசாரிக்க வேண்டும், சிறப்பு படை எதன் அடிப்படையில் விசாரணையை தொடங்கியது, யார் அழுத்தத்தின் காரணமாக சிறப்பு படை இந்த விசாரணையை தொடங்கியது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். நகை காணாமல் போனது தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதா, பதிவு செய்யப்படாமல் சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு இந்த வழக்கு எப்படி மாற்றப்பட்டது, உயர் அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக இந்த வழக்கை மாற்றப்பட்டது, அல்லது உயர் அதிகாரிகளை காப்பாற்றும் நோக்கத்திற்காக இந்த வழக்கில் அஜித்குமாரினுடைய மரணத்தை மூடி மறைப்பதற்காக காவல்துறை செயல்படுகிறதா எனவும் நீதிமன்றம் தன்னுடைய அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.